வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்புயின் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடுபலகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,25,000 மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தாள்குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டி தெரு, பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெரு மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டிலும், மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருகளுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 28,20,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் குயிலாப்பாளையம், மகா கன்ஸ்ட்ரக்ஷன் செல்லிப்பட்டு பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். காரைக்கால் அடுத்த திருவெட்டக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 288 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக விழாவில் கல்வியாளர்கள் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் மகரந்த் மாதவ் காங்கிரேகர் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாசில்தார்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் தாலுகா அலுவலக தாசில்தார் செல்லமுத்து புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், காரைக்கால் மாவட்ட ஆணைய அலுவலக தாசில்தார் பொய்யாமூர்த்தி காரைக்கால் தாலுகா அலுவலக தாசில்தாராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் அலுவலக தாசில்தார் குமரவேல் வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கும், புதுச்சேரி தாலுகா அலுவலக தாசில்தார் பிரித்திவி வில்லியனூர் துணை கலெக்டர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றிய புவனேஸ்வரி புதுச்சேரி வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் சிலம்பரசன் புதுச்சேரி தாலுகா அலுவலகத்திற்கும், வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் பாலமுருகன் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். கூடுதலாக வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக புள்ளி விவர பணிகளை கவனிப்பார். புதுச்சேரி வருவாய்த்துறை வடக்கு துணை கலெக்டர் அலுவலக தாசில்தார் சாந்தி கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றிய சைஜு வருவாய்த்துறை வடக்கு துணை கலெக்டர் அலுவலகத்திற்கும், வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் ராஜலட்சுமி பாகூர் தாலுகா அலுவலக தாசில்தாராகவும், அங்கு பணியாற்றி வந்த கோபாலகிருஷ்ணன் வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலக தாசில்தார் மதன்குமார் கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றி வந்த விபீஷ் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை கலெக்டர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான ரூபாய் 2,500 உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய நடைபயணத்தில் ஆரம்பத்தில் 150 பேரும் முடியும் பொழுது 50 பேர் மட்டுமே இருந்தனர். கடந்த முறை அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாமல் இப்போது ஓட்டு கேட்க வருவார்களா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதனிடையே யார் ஆட்சியை பிடிப்பது என காங்கிரஸ் திமுகவினர் சண்டை போட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களின் லட்சியம் ஆட்சிதான், மக்களுக்கு நல்லது செய்வதில்லை. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான ரூபாய் 2,500 உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும். மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடக்கும் என்பது மக்களுக்கு நன்கு தெரிகிறது. காங்கிரஸ் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறியுள்ளார். பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அவர் சட்டம் ஒழுங்கு குறித்து விமர்சிப்பது நகைப்பாக உள்ளது. திமுக மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிறது. தனியாக ஆட்சி அமைத்தால்தான் கொள்ளையடிக்க முடியும் என்பதால் கூட்டணி ஆட்சியை திமுக ஏற்க மறுக்கிறது என்றார். மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியிலிருந்து ரூபாய் 1.25 கோடி மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை புதுச்சேரியில் உள்ள 3 மருத்துவமனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயார் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் வழங்கினார்கள்.
மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியிலிருந்து கனகசெட்டிகுளம் பகுதியிலுள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு 4 டயாலிசிஸ் இயந்திரங்கள், நகர பகுதியிலுள்ள க்ளூனி மருத்துவமனைக்கு 3 டயாலிசிஸ் இயந்திரங்கள் மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிட்னி சென்டர் மருத்துவமனைக்கு 7 டயாலிசிஸ் இயந்திரங்கள் என மொத்தம் 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. டயாலிசிஸ் இயந்திரங்களை மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயாரும் மார்டின் குழுமத்தின் இயக்குநருமான டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், திட்டத் தலைவர் கவிதா கோபாலகிருஷ்ணன், ஆக்ருதி சங்க தலைவர் மதுக்கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மருத்துவமனை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின், மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 டயாலிசிஸ் இயந்திரத்தை மருத்துவமனைகளுக்கு வழங்கி உள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குடிநீரின் தரம் குறைந்து வருகிறது. TDS அளவு அதிகரித்து உள்ளது. பல இடங்களில் குடிநீர் மிகவும் மோசமாக உள்ளது. இதனால் பலர் சிறுநீரக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களால் ஏழை எளிய நோயாளிகள் பயனடைவார்கள் என தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின், புதுச்சேரி முழுவதும் குடிநீர் பிரச்சனை என்பது பெரிய அளவில் உள்ளது. அதனை சரி செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த CPG நிறுவனத்துடன் சேர்ந்து திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருவதாகவும் விரைவில் உறுதி செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அரசியல் என்பது விளையாட்டு அல்ல, மக்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளோம். அதன் காரணமாகவே பொறுமையாக நகர்வுகளை மேற்கொள்வதாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ அதனை நாங்கள் செய்வோம் என கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து காரைக்கால் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாகவும் டெல்லிக்கு அழைத்தாலும் செல்வேன் எனவும் தெரிவித்தார். பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தினர் வீராம்பட்டினம் கடலில் படகு சவாரி செய்தபோது ராட்சச அலையில் சிக்கி ஏற்பட்ட விபத்தில் பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்தவர் விஜய், இவருடைய மனைவி சோனியா. இவர்களுக்கு சதீஷ், அஸ்வின், சதீஸ்வரி என்று 3 குழந்தைகள் உள்ள நிலையில் விஜய் தனது உறவினர்கள் 8 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே இன்று வீராம்பட்டினம் கடல் பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபோது திடீரென எழுந்த ராட்சச அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் படகில் சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்தனர். இதனை கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதில் சோனியா கடலில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலிருந்த அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சோனியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்ற 7 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 5 பேருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாததால் இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் லைசென்ஸ் இல்லாமலும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்காமல் படகு இயக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் அனுமதியின்றி 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதாக தொடர்ந்து புகார் அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்காதது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வரும் பிரதமர் சுமார் 2000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் 25 மீனவர்களை கைது செய்து 2 விசை படகுகளும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. இதுகுறித்த கேள்விக்கு இலங்கையில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் 25 மீனவர்கள் விரைவில் விடுவிக்க ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கடிதம் எழுதி உள்ளதாகவும், பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அவர்களை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் தற்போது இலங்கை அரசு நமது நாட்டுடன் சுமூகமாக இருப்பதால் விரைவில் அனைத்து விசைப்படகுகள் விடுவிக்க மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் உள்ளதால் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் 1ஆம் தேதி புதுச்சேரியில் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சியில் 2000 கோடி மதிப்பில் புதிய திட்டங்களை புதுச்சேரிக்கு அறிவிக்க உள்ளார் என்றார். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் கொலை, கொள்ளை மற்றும் கஞ்சா கடத்தல் போன்ற பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜ் என்கிற புளியங்கொட்டை என்ற ரவுடி மீது புதுச்சேரி வடக்கு பகுதி SP ரகுநாயகம் பரிந்துரையின் பேரில் அவரை போதைப்பொருள் தடுப்பு குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் உத்தரவிட்டார். அதனையடுத்து ரங்கராஜை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
சிறப்பாக செயல்பட்ட மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் ஆகியோரை பாராட்டி டிஐஜி சத்யசுந்தரம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தேசிய சுகாதார திட்ட ஊழியர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு மற்றும் 5% ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறை தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கோரி பேரணியாக சென்று கவர்னர் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசாரின் ஏற்பாட்டின் பேரில் ஊழியர்களுடன் சுகாதாரத்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் ஏற்கனவே அரசு அறிவித்திருந்த ரூபாய் 10,000, ரூபாய் 12,000 மற்றும் ரூபாய் 15,000 ஆகிய ஊதிய உயர்வு தொகை உடனடியாக வழங்குவது, ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட வேண்டிய 5% ஆண்டு ஊதிய உயர்வையும் சேர்த்து வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பை ஏற்று தற்காலிகமாக போராட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. மேலும் பணி நிரந்தரம் மற்றும் இதர உரிமைகள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும், பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தை தொடர்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் அழைப்பு. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சுண்ணாம்பாறு மேம்பாலம் அருகே உள்ள திடலில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இன்று மாநாடு மேடை அமைப்பதற்கு சிறப்பு பூஜை செய்து பந்தக்கால் நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கூறுகையில், வரும் 21ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாடு அரசியலை தாண்டி அமைந்த ஒன்று. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் போற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் இறைவனின் அருளால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாய்மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தி அதன் மகத்துவத்தை மேம்படுத்தும் விளக்க நிகழ்வாக இது அமையும். எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இன்றி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாநாடு வெற்றி பெற வேண்டுமென வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பாபு, பிரபாகரன், பரப்புரை பொது செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொது செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 38.21 லட்சம் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 38.21 லட்சம் ஏமாந்துள்ளனர். புதுச்சேரி சுதான நகரை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 38 லட்சம் முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. உருளைப்பேட்டையை சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் பழைய நாணயம் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். பின் தன்னிடம் உள்ள நாணயத்தை விற்க அதிலிருந்த வாட்ஸ்அப் எண்ணில் நாணயத்தின் படத்தை பகிர்ந்து அதன் மதிப்பு குறித்து கேட்டார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் நாணயத்தின் மதிப்பு ரூபாய் 96 லட்சம் என தெரிவித்தார். இதை நம்பி அவர் நாணயத்தை விற்பனை செய்ய பதிவு மற்றும் அஞ்சல் கட்டணங்களுக்காக ரூபாய் 8,950 அனுப்பியுள்ளார். அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் உருளைப்பேட்டையை சேர்ந்தவர் 8,600, முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண் 3,698 என மொத்தம் 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 38,21,248 இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினருமான KC வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி சார்பாக பாத யாத்திரை நிறைவு விழா நேற்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கலந்து கொண்டு பாத யாத்திரையை நிறைவு செய்தார். அதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மேலும் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அவலூர்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகி சங்கர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் MP கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு 1000க்கும் மேற்பட்டோருக்கு தையல் மிஷன், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள். மேலும் இதில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஒரே கிராமத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் 2 பேர் குளிக்கும் பொழுது வெள்ளை மணல் அள்ளும் குட்டையில் முழுகி பலி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்டது பெரிய மண்டவாய் கிராமம். இப்பகுதியை சேர்ந்த வீரமுத்து, இவரது மகன் சித்தரஞ்சன் வயது 14, வெங்கடேசன் மகன் வெற்றி செல்வன் வயது 14. இவர்கள் இருவரும் உறவினர்கள் ஆவர். இந்த 2 மாணவர்களும் மரக்காணம் அருகே வட அகர பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளனர். பள்ளி மாலையில் முடிந்தவுடன் இவர்கள் மீண்டும் தங்களது வீட்டிற்கு வந்துள்ளனர். தங்களது வீட்டிற்கு வந்த 2 மாணவர்களும் வட அகரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கனிம வளத்துறைக்கு சொந்தமான மண் பரிசோதனை இடம் இது பெயரளவுக்கு மட்டுமே பரிசோதனை மையமாக உள்ளது. ஆனால் இங்குள்ள வெள்ளை மணலை ஒரு சிலர் கடந்த ஆண்டு வரை பல கோடி அளவில் அரசுக்கு தெரியாமல் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் குறை கூறுகின்றனர். இதுபோல் அரசுக்கு தெரியாமல் தாது மணல் கொள்ளை அடித்ததால் மணல் பரிசோதனை பகுதி தற்பொழுது மிகப்பெரிய குளங்கள் போல் பல அடி ஆழம் வரை இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த பள்ளத்தில் சித்தரஞ்சன், வெற்றி செல்வன் மற்றும் அவர்களுடன் சென்ற நண்பர்களும் ஜாலியாக வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சித்தரஞ்சன், வெற்றி செல்வன் ஆகிய இருவரும் குட்டை நீரில் மூழ்கியுள்ளனர். நீரில் மூழ்கிய இருவரும் உடனடியாக வெளியில் வரவில்லை. இதனை பார்த்து அருகிலிருந்த நண்பர்கள் கூச்சல் போட்டு கத்தியுள்ளனர். அப்பொழுது மாணவர்களின் கூச்சலை கேட்டு அக்கம்பக்கம் இருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடியுள்ளனர். ஆனால் தண்ணீரில் மூழ்கிய அந்த 2 மாணவர்களும் வெளியில் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் உடனடியாக மரக்காணம் தீயணைப்பு நிலையத்தாருக்கு தகவல் கொடுத்தனர். மரக்காணம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் மூழ்கிய மாணவர்களை சில மணி நேரம் தேடி சேற்றில் மூழ்கி இருந்த நிலையில் மீட்டு கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். அப்பொழுது 2 மாணவர்களும் மயக்க நிலையில் இருந்துள்ளனர். இதனால் அங்கிருந்தவர்கள் அந்த 2 மாணவர்களையும் மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். அங்கு மாணவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்கள் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த செய்தி அப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. இதனால் நூற்றுக்கணக்கானோர் மரக்காணம் அரசு பொது மருத்துவமனையில் ஒன்று திரண்டனர். மேலும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் திரண்டு கண்ணீர் மல்க அழுது சம்பவம் நெஞ்சையும் கதற வைப்பதாக இருந்தது. அரசின் உரிய அனுமதி பெறாமல் வெள்ளை மணலை பல அடி ஆழம் தோண்டிய மணல் கொள்ளையர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.